ரீசெண்டாக வீக்கெண்ட் அதுமா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நீங்கள் நாகர்கோயிலேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அதுவும் ஃபேமிலியாக ரொம்ப நாளாகவே போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட வழிபாடு முறைகள் என்ன, நாங்கள் எந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நாகர்கோயிலில் எங்கே இருந்தாலுமே நேராக வடசேரி பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. வடசேரியிலேருந்து திருச்செந்தூருக்கு 2 ரூட் வழியாக போகலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வள்ளியூர் வழியாக போகிறது, இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் ஒவ்வொரு வழியாகவும் நீங்கள் வந்து திருச்செந்தூரை ரீச் பண்ணலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளியூர் ரூட்டு வழியாக தான் போகிறோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 90 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுயம்பலிங்க கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து முருகன் கோயிலுக்கு போகணுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த வழியை யூஸ் பண்ணாங்கன்னா நேராக திருச்செந்தூரை ரீச் பண்ணிடலாம். வடசேரியில் மார்னிங் 5:30 இருந்தே திருச்செந்தூருக்கு பஸ் நிற்குது. டிராவல் டைம் கரெக்டாக ஒரு 2.25 மணி நேரம் ஆகும். நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை முழிக்கிற இடம் திருச்செந்தூராக இருக்கும். அப்படி இல்லாமல் நான் கன்னியாகுமரியோட அழகெல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன் இருந்தீங்கன்னா இதோ உங்களுக்காக. திருச்செந்தூர் வந்து இறங்கினதுமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் பார்த்து நல்லா சாப்பிட்ருங்க. நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினதும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் இருக்கும். அதில் ஒரு ஹோட்டலில் தான் நெய் தோசை ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டேன். ஒரு தோசையோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஆகுது. ஆனால் டேஸ்ட்டு ஒருத்துங்க. சாப்பிட்டதும் நடக்க ஆரம்பிச்சிருங்க. நடந்து கோயிலுக்கு வரக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் ஆகும். பெரியவங்க குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆட்டோ பிடிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆட்டோக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கோயிலை ரீச் ஆனதும் பேக்கில் உள்ள கடலில் வந்து ஒரு நல்ல ஒரு குளியலை போட்டுருங்க. கடல்ல நல்லா குளிச்சு முடிச்ச பிறகு நம்ம அடுத்து போக வேண்டியது இந்த நாளி கிணறு தான். ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருக்குது. நானும் நாளி கிணறுக்கு போகக்கூடிய வழியில போய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த லைன் வேற ரொம்ப பெரிய லைனாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு தான் நாளி கிணறுல போய் குளிக்கவே முடிஞ்சிச்சு. இந்த வழியா இந்த வயசானவங்க சேல் பண்ற தர்பூசணிக்காய், வெள்ளரிக்காய், மாங்காய் இதெல்லாமே வாங்கி சாப்பிடுங்க. எதுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வெயில் வேற அதிகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாமே ஈஸியாக வெளியே போயிடும். நான் நின்றுட்டு இருந்த லைன்ல கூட 2-3 பேர் கிட்ட மயங்கி விழுந்ததை பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக நிறைய வாட்டர் குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. நாளி கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜக் எடுத்து தலையில விடுவாங்க. ஸோ அது முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்த உடனே பக்கத்திலேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ஆண்கள் பெண்கள்னு 2 இடமும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாமல் நீங்க ரூம் எடுத்திருக்கீங்கன்னா ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் தரிசனம் தான் பார்க்கவே போறோம். கோயிலுக்கு உள்ளாடி ஃபோன் நாட் அலோட். நீங்க பேக் ஃபோன்லாம் வச்சிருக்கீங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கோயிலுக்கு முன்னாடியே வந்து லாக்கர் ரூம்ஸ் அவைலபிள்னு நிறைய போர்டு வச்சிருப்பாங்க. அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால பொது தரிசன பாதை, சிறப்பு தரிசன பாதைன்னு 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. சிறப்பு தரிசன பாதையும் பொது தரிசன பாதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 3 மணிக்கூர் ஆச்சு கோயிலுக்கு உள்ளாடி போகிறதுக்கே. உள்ளே போயிட்டு முருகன் தரிசனம் பார்க்கும்போது வேற லெவல் வைப்புங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரிசையிலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஒரு 10 மினிட்ஸ் தான் முருகனை பார்க்கறதுக்கே அலோவ் பண்ணாங்க. அந்த முருகன் சன்னதியில் அந்த ஒரு 10 மினிட்ஸுங்கிறது கிட்டத்தட்ட அந்த 3 மணி நேரத்தை எடுத்து மொத்தமாக சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வேற லெவலில் ஃபீலாக இருந்துச்சு. கோயிலை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே கொடுக்குற இந்த அன்னதானத்தை மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. 1 ஹவர் வெயிட் பண்ணி சாப்பிடவே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. திருச்செந்தூர் எப்போ போகலாம், வீக்கெண்டில் போகலாமான்னு அப்படிப்பட்ட நிறைய கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து பார்த்ததில் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீக்கெண்டில் வரவே வராதிங்க. நார்மல் டேஸில் ஒரு நாள் கம்பெனி லீவ் போட்டுட்டு இங்கே வந்து சாமி கும்பிடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட திருப்தியாக உங்களால் சாமி கும்பிட முடியும். ஏன்னா வீக்கெண்டில் இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா போல் அதிகமாக இருக்குது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண இடம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே 150 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே பேக்லேயே வந்து குளிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரூம் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இது போல இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.